இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஹாய் கைஸ், டுடே நம்ம சவுக் சங்கர் வந்து அரெஸ்ட் ஆனார்ல 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றி பேசிக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சவுக் சங்கர்னா யாருன்னே தெரியாமையும் சில பேர் இருப்பீங்க. சவுக்கு சங்கர் இவர் வந்து ஒரு பிரபல யூடியூபர்னு சொல்லலாம். இந்த சோஷியல் மீடியாவில் அரசியல் பேசுவாங்கல்ல, அதை பற்றி அரசியலை பற்றி அதிகமாக ஃபேமஸாக பேசுகிறவங்கள இவரும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து அடிக்கடி அரசியல் பற்றி பேசினாலே அரெஸ்ட் அடிக்கடி பண்ணுவாங்க தானே. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி அரெஸ்ட் ஆவார், வெளியே வருவார். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜிஜிபி மேட்ரு, போயிட்டு வர்றதெல்லாம். இன்னைக்கு காலையில் போவாங்க, சாயங்காலம் பெயிலில் வருவாங்க. ஸோ அதெல்லாம் அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். இருந்தாலும் இந்த தடவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனையை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டேஸில் அடிக்கடி நிறைய சேனலில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. சவுக் சங்கர் அரெஸ்ட் ஆனது, இது அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இது அவர் அடிக்கடி அரெஸ்ட் ஆகிறது தான். ஆனால் இந்த வாட்டி அவர் மேலே ஒரு பொய்யா ஒரு வழக்கை சொல்கிற மாதிரியான ஒரு பிம்பம் நிறைய பேருக்கு உருவாயிருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளை இல்லை கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளை எதனா தப்பா பேசுற மாதிரி அந்த மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக சினிமாவிலேருந்து கேஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களா கிரியேட் பண்ணாங்களா, இல்லை தானா அது உண்மையிலேயே அந்த தயாரிப்பாளர் சொல்கிறது உண்மையா அப்படின்ட்டு தெரியல. அதாவது எந்த தயாரிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு சவுக்கு சங்கர் மேலே. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரக் கேஸுக்கு கொஞ்சம் நடிகர்கள்லாம் அரெஸ்ட் ஆனாங்கல்ல, கிருஷ்ணா அவங்களாம் அந்த மாதிரி டைமில். ஸோ அப்போ வந்து இவர் அப்போவே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர். ஸோ அப்போ சொன்னது, இப்போ எல்லாமே வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை விற்று அந்த காசில் தான் படம் எடுத்திருக்காரு, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை நீக்க சொல்லி அந்த ப்ரொடியூசர் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து முடியாது, நீங்கள் 10 லட்சம் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணுவோன்ற மாதிரி ஏதோ டீல் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு ஆஃபீஸ் வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் சொல்லி இவங்க டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து இவங்களை மிரட்டியிருக்காங்க, காசு கொடு அப்படின்ட்டு. 1 லட்சம் காசு எடுத்துன்னு வந்திருக்காங்க, அதை வாங்கிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசரை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ கண்ட இடத்துல அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டலும் போய் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்லாம் காட்டுறாரு. ஸோ அந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது டவுட்டு வருது நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா, ஒரு சேனல் வச்சு நடத்தின்னு இருக்காங்க, ஒரு ஊடகம் தான் அவங்களும். அவங்க வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் 4 பேருக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு படத்தையே எடுத்திருக்காங்க, கோடிக்கணக்கில் போட்டு செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஒரு வேளை இதில் பெரிய ஹீரோஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அதாவது பிக் பாஸில் போனவங்க 4, 5 பேர் நடிச்சிருக்காங்க. காமெடி ஆக்டருங்களாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய படமாக எடுத்திருக்காங்கல்ல. ஸோ இவங்க ஒரு டேரக்டரும் ஒரு ப்ரொடியூசரும் மட்டும்தான் வருவாங்களா இன்டர்வியூக்கு? கூட டீம் யாருனா 2, 3 பேர் இட்டுன்னு வந்திருக்கலாம்ல. ஏன்னா நார்மல் இன்டர்வியூனா பரவாயில்ல. ஸோ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல, கூட யாருனா டீம்மேட்ஸ் இட்டுன்னு வந்திருக்கலாம் அந்த மூவி டீமும். இவங்க 2 பேர் மட்டும் எப்படி வந்தாங்க? அதுவும் ஒரு டவுட்டாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் அந்த சவுக்கு சங்கர் சைடும் அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமாலாம் பண்ண மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சவுக்கு சங்கர் அவங்க டீமையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது. அது வந்து கொஞ்சம் பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இது நிறைய பேர் முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தமாக தான் பண்ணியிருக்காங்க, புஷ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நாளாகவே ஒரு 2, 3 வருஷமானு நினைக்கிறேன், ஏடிஎம்கேக்கு ஃபேவராக தான் பேசின்னு இருக்காரு. ஏன்னா இந்த விஜய் அரசியலுக்கு வந்த போதும் சரி, விஜயை பற்றி நல்லா பாராட்டி ஆஹா ஓஹோன்னு பேசின்னு இருந்தார். ஏடிஎம்கே இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு விஜய் சொல்லி ஏடிஎம்கேல சேர மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயுமே கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி பேசினார். ஸோ இவர் வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவராக பேசுகிறவர். அதனால் இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்குது. அது ரொம்ப நாளாகவே டிஎம்கே ஆட்சியில் வந்ததுலேருந்து டிஎம்கே எதிர்த்து பேசினு இருப்பார். நம்ம முதலமைச்சரை பொம்மை முதல்வர் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ அடமொழிலாம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பார்ல. இவர் வந்து எல்லாமே சொசைட்டியில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எதனா ஒரு பொறுப்பில் இருக்கிற எந்த கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எதனா தப்புன்னு பட்டாக்கா அவர் வந்து துணிச்சலாக பேசக்கூடிய ஆள். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இது அரசியல் சம்மந்தமாக தான் புஷ் பண்ணியிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கேஸாக இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா ரெகுலராக எப்பயும் பண்ணுறது வந்து டைரெக்டாக அரசியலில் இந்த மாதிரி பேசினார், அரசியல்வாதிகளை இந்த மாதிரி ஒரு அதிகாரி மரியாதை தரங்குறைவாக பேசினார் அந்த மாதிரிலாம் சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க. பொய்யா எதனா தகவல் சொன்னாக்கா அந்த மாதிரி ஒரு பேரில் அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவி டீம் வச்சு அரெஸ்ட் பண்ணுறது புதுசாக இருக்குது.
அந்த மூவி டீம் மேல உண்மை இருக்கா என்ன தெரியல. ஏன்னா, அதுவுமே அவங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அதுவுமே டவுட் படுற மாரி தான் இருக்கு. இவங்க சவுக்கு சங்கர் டீமும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்களா? அப்படின்ட்டும் ஒரு டவுட் வருது. இது வந்து ஃபுல்லா என்கொயரி பண்ணா தாங்க தெரியும். ஏன்னா, நம்மளால எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. எதுக்குமே எந்த ஆதாரமும் இல்ல. ஸோ, அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமராலாம் பார்த்தா தெரியும். சவுக்கு சங்கர் டீம் அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற கேமராஸ் எல்லாம் வாட்ச் பண்ணா ஒரு பதில் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இது கவர்மெண்ட்டே எடுத்து இந்த மாரி பண்ணாக்கா அவங்க பண்ணணும்னு நெனச்சா என்ன ஆதாரம் இருந்தாலும் மறைச்சிட்டு பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் புதுசு இல்லங்க கேஸ்லாம். எப்படி பார்த்தாலும் போவாங்க, வெளிய வருவாங்க. அப்படியே ஜெயில்ல வச்சிருந்தா கூட இன்னும் 2, 3 மாசம் எலக்ஷன் வரைக்கும் வச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரீமிங்ல பெருசு Netflix. ஆனா நம்ம தமிழ் YouTubeல பெருசு Redpix. அந்த Redpixல வந்து ஃபெலிக்ஸ்ன்றவரு அவரு கொஸ்டின்லாம் கேட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து 1 மணி நேரம் வீடியோ போட்டிருந்தாருங்க. அதுல பார்த்தீங்கன்னாக்கா, அவரு பாவம் அந்த ப்ரொடியூசர் அவர் பாட்டுன்னு பேசின்னு இருக்காரு. 1 மணி நேரமா பேசுனதே திரும்ப திரும்ப பேசின்னு இருக்காங்க. இவர் வந்து அந்த ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கர் தான் அப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலங்க. அவர் பண்ணியிருக்க மாட்டாரு, அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. நீங்க பொய் சொல்றீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அப்படியே ரிப்பீட்டடா கேட்டுன்னு இருக்காரு. ஸோ அவங்க உண்மையிலேயே ஃபெலிக்ஸும், சவுக்கு சங்கரும் ஃப்ரெண்ட்ஸுங்களா? இல்ல என்ன ஏது அப்படின்ட்டு தெரியல. வெளிப்படையா காட்டாம மறைமுகமா சோசியல் மீடியால வந்து தனித்தனியா இருக்கிற மாரி, வ மத்த பின்புறத்துல வந்து ஒண்ணா இருக்கிறாங்களா? அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா, இப்போ விஜய் பத்தி பேசும்போது இவரு அரெஸ்ட் ஆனாருல்ல ஃபெலிக்ஸ். அப்பவுமே சவுக்கு சங்கர் வந்து பேசியிருந்தாரு சப்போர்ட்டிவா தான். ஸோ, இப்போ இவரு அரெஸ்ட் ஆயிருக்காரு. இவரு சப்போர்ட்டிவா பேசுறாரு. நார்மலா ஒரு ஊடகம்ன்ற இதுனால அவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்களா? இல்ல உண்மையிலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபெலிக்ஸ்ன்றவரு ஒரு நல்ல ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரு. அதனால இவர் வந்து பொய் பேச மாட்டாருன்னு நெனைக்கிறேன். காசு வாங்கிட்டுலாம் பேச மாட்டாருன்னு நெனைக்கிறேன். எல்லா ஊடகமும் காசு வாங்கிட்டு தான் பேசுவாங்க. பெரிய பெரிய நேஷனல் ஊடகமே காசு வாங்கிட்டு பேசுறாங்க. அரசியல்ல. இவங்கலாம் ஏமாத்துறோம். ஸோ யாரையுமே நம்பவும் முடியாது. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. சவுக்கு சங்கர் வெளிய வருவாரா? இல்ல அரசியல் எலக்ஷன் முடியிற வரைக்கும் உள்ள இருப்பாரா? அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பெருசா அவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐய்யய்யோ! அப்படியா? அப்படின்லாம் ஒண்ணும் ஷாக் ஆகுற அளவுக்கு எதுவும் இல்ல. சும்மா ஒரு சின்ன இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு தேவையில்லாம பேசிக்கின்னு மணிக்கணக்கா டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு, நம்ம வியூவர்ஸ் உடைய டைம வேஸ்ட் பண்ணிக்கின்னு இருக்காங்க. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் டிபேட்லாம் வேஸ்ட்டுங்க இதுக்கெல்லாம். ஒரு மக்களுக்காக ஒரு குரல் குடுக்குற ஆள அரெஸ்ட் பண்றாங்க, பேசக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு பக்கம் பார்த்தாலும், அவங்க வந்து நிலையா பேசுறது இல்லல்ல எப்பவுமே மக்கள் பக்கம். அவங்க வந்து ஒரு கட்சி பக்கமா பேசுற டைமும் இருக்கு. இப்போ ஒரு கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த கட்சி பக்கம் பேசுவாங்க. அது அவங்கவங்க விருப்பம். அவங்க யாருக்கு வேணா சப்போர்ட்டிவா, ஃபேவரா பேசலாம். ஆனா, நம்ம வந்து இந்த மாரி டைம்லலாம் அவங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்து அவங்கள பார்த்துக்கின்னு, ஐயோ! பாவம் அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ற அளவுக்கு இல்ல இந்த விஷயம். ஸோ, இது வந்து சும்மா ஒரு ஓரலா பார்த்துட்டு போற விஷயம் தான். நம்ம வந்து அவங்க மேல ஒரு கண்ண வச்சுக்க வேண்டியது தான். என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ட்டு பார்த்துன்னு இருக்க வேண்டியது தான். ஸோ, ஃபைனலா எந்த முடிவும் நம்மளால பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் போலீஸ் கதவு திறக்கும்போது கால் மேல கால போட்டுன்னு உட்கார்ந்துருந்தாரு பாருங்க. போலீஸ் வெளிய வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட்டா அவங்க தப்பா கூட கேஸ் போட்டோம்பா. போலீஸ் வெளிய வந்திருக்காங்களா? சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு கதவு திறந்திருக்கலாம். இவரு திறக்காம உள்ள வெயிட் பண்ணிட்டு வக்கீல் வந்த பிறகு திறக்கிறேன்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபயர் ஆஃபீஸர கூப்பிட்டு கதவ உடைச்சு திறந்து உள்ள பார்த்தா இவரு கால் மேல கால போட்டு உட்கார்ந்துன்னு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அன்ரெஸ்பெக்டடா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க துறை, போலீஸ் துறைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட்ட குடுத்தா நல்லாருக்கும். ஏன்னா, இவரு வந்து பார்த்தாக்கா, போலீஸ் கிட்டலாம் பேசும்போது நெறைய வீடியோ அப்படிதாங்க ரிலீஸ் பண்றாரு. இவரு என்னவோ பெரிய சிபிஐ மாரி போலீஸ்க்கு உத்தரவு குடுக்குற மாரியெல்லாம் பேசிக்கின்னு, வீடியோ போட்டுக்கின்னு, போர்ட்ரேட் பண்ணிக்கின்னு, மக்கள் கிட்ட வந்து அது எப்படி போகுதுன்னா, பாத்தியா தலைக்கு எவ்வளோ தில்லு பாத்தியா?" அப்படின்ற மாரி போலீஸே பயப்படுது பாத்தியா அவர பார்த்து, அப்படின்ற மாரி சில பேரு பேசுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தப்பான விஷயம். போலீஸ் என்னதான் கவர்மெண்ட்டுக்கு கீழ, அரசியல்வாதிக்கு கீழ அவங்க சொல்றத கேட்டுன்னு இருந்தாலும், அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம குடுக்கணுங்க. ஸோ நம்ம பேசணும்னா அரசியல்வாதிகள பேசலாம். தப்பில்ல. தப்பு பண்றவங்கள, ஊழல் பண்றவங்கள. ஆனா போலீஸ் சில பேரு தப்பு பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னா அவங்கள பேசலாம். எல்லாரையுமே தப்பா பேச முடியாதுல்ல. மரியாதை குறைவா நடத்த முடியாதுல்ல. ஸோ அந்த விஷயத்துல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நல்லாருக்கும், போலீஸ் சம்மந்தமா. ஏன்னா, இவங்க வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றது? ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஈக்குவலா இவங்க வந்து டிடெக்டிவ் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களே நெனச்சுக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவங்க ஒரு
ஒரு எஸ்ஐயும் சரி, இல்லை ஒரு ஐபிஎஸ் எதனா ஒரு அதிகாரி யாருனா எங்கன்னா பேசியிருந்தாங்கனாக்கா, அவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க இந்த மீட்டிங்கில், இது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்கே வந்து இவர் ஒரு ஸ்பையை வச்சுன்னு இருக்கிற மாதிரியே பேசுகிறாரு வீடியோவில் எல்லாத்துலேயும். இவர் வந்து ஒரு நிறைய ஸ்பை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டிடெக்டிவாக ஃபீல் பண்ணுறாரு போல் சவுக்கு சங்கர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிச்சா அவருக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி அப்பப்போ போயிட்டு வந்து தான் இருக்கணும் ஜெயிலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.